உங்கள் காதோடு கதை பேச வருகிறாள் கண்ணம்மா. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க. இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்படிங்க நிம்மதியாக வாழ்கிறதுன்னு கேட்குறீங்களா? அந்த கேள்விக்கான பதிலை லா வேட்சுங்கிற சீன தத்துவ ஞானி ஒரு அழகான கதை வழியாக சொல்லியிருக்காரு. அந்த கதையை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய நாட்டோட அரசன் நிம்மதியே இல்லாம ரொம்ப அவதிப்பட்டான். மனசுல நிம்மதியே இல்லாததுனால அவனால நிம்மதியா தூங்க கூட முடியல. ஒரு நாள் அவனோட நாட்டுக்கு வந்த ஒரு ஞானியை பத்தி கேள்விப்பட்டு அந்த ஞானியை அரசவைக்கு கூட்டி வர ஏற்பாடு செஞ்சு தனிப்பட்ட முறையில அந்த ஞானியை போய் சந்திச்சு தன்னுடைய நிம்மதியில்லாத மனநிலையை பத்தி சொல்லுறாரு. அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த ஞானி அரசனை பார்த்து, நீ ஒரு அரசனா உன்னுடைய கடமைகளை சரிவர செய்யறியான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அரசன் சொன்னா, ஐயா, என் நாட்டு மேல அண்டை நாடுகளோ அல்லது அந்நிய நாட்டு படையெடுத்து வராத வகையில அண்டை நாடுகளோட நல்ல சுமூகமான உறவு வச்சிருக்கேன். என்னுடைய ஆட்சியில நாட்டு மக்களுக்கு கள்வர்கள் பயமில்லை. யாரும் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட தேவையில்லாத அளவுக்கு நாட்டோட பொருளாதார தரத்தை நல்ல முறையில பாதுகாக்கிறேன். மக்கள் மேலே அதிக வரி விதித்து அவங்கள எந்த விதத்துலையும் தொந்தரவு செய்யாமல் அதே நேரத்தில் சரியாக வரி விதித்து அதை முறையாக வசூல் செய்யும் நிர்வாகம் செய்கிறேன். அதனால் நாட்டு மக்கள் அரசன் மேலேயோ ஆட்சி மேலேயோ எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைவாக வாழுறாங்க. ஆனாலும் என் மனசில் அமைதியே இல்லை. ஏன் அப்படி இருக்குது? அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையேன்னு சொல்லி முடித்தார். அதை அமைதியாக கேட்டுட்டு இருந்த ஞானி ஒரு சின்ன புன்முறுவலோடு சொன்னாரா, சரி, நீ மன அமைதி அடைகிறதுக்கு நான் உனக்கு ஒரு சரியான யோசனை சொல்லுறேன். அதன்படி செய், எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாராம். ரொம்ப ஆர்வமாக அரசர், சொல்லுங்கய்யா, நான் என்ன செய்யணும்னு கேட்டார். அதுக்கு ஞானி சொன்னாரா, அது ஒன்றுமில்லை, நீ இந்த அரச பொறுப்பில் இருக்கிறதால தான் உன் மனசுக்கு அமைதி இல்லை. அந்த பொறுப்பை இனி என்கிட்ட கொடுத்துடு. உனக்கு நாட்டை பற்றி இனி ஒரு கவலையும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாராம். அதுக்கு அரசர், அப்படியே ஆகட்டும் ஐயா, நான் அரச பொறுப்பை திறந்துடுறேன், நீங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க, நான் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழியை மட்டும் காட்டுங்கன்னு சொன்னாராம். அந்த ஞானி, அது சரி, அப்போ அரச பதவியிலிருந்து இறங்கிட்டினா பொழைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாராம். அரசர் அதுக்கு, அது ஒன்றும் சிரமம் இல்லையா, நான் எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன்னு சொன்னாராம். சிரிச்சுக்கிட்டே ஞானி அரசரை பார்த்து, எங்கேயோ போய் ஏதோ ஒரு தெரியாத வேலையை செஞ்சு பொழைக்கிறதுக்கு பதிலாக நீ என்கிட்டயே வேலை செய்யலாமேன்னு சொன்னாராம். அதுக்கும் அரசர், சரிங்கய்யா, அப்போ அப்படியே செய்திடலாம், என்ன வேலை வேணா சொல்லுங்க, செய்யறேன்னு சொன்னாராம். மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே ஞானி சொன்னாராம், நீ இவ்வளவு காலம் அரசனாக இருந்து ஆட்சி செய்து பழகிட்டதுனால அரசவையிலேயே உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். இனிமே இந்த நாடு என்னுடையது. நான் இந்த நாட்டில் இல்லாத நேரத்தில் எனக்கு பதிலாக என்னுடைய பொறுப்புகளை நீ கவனிச்சுக்கணும். இந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுத்ததுனால உன்னைய நீ அரசன்னு நினச்சிக்க வேணாம். நான் தான் இந்த நாட்டு அரசன். என்னுடைய பிரதிநிதியாக நீ இந்த நாட்டு நடப்பை பார்த்துக்கணும்னு சொன்னாராம். அதுக்கும் அரசன் சம்மதம் தெரிவித்து அந்த ஞானி திரும்ப வர வரைக்கும் அவரோட பிரதிநிதியாக அந்த நாட்டை வழிநடத்துகிற பொறுப்புகளை முன்பு செய்தது போலவே தொடர்ந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராரு. சில மாதங்கள் கழித்து அந்த ஞானி திரும்ப அந்த நாட்டுக்கு வந்தப்ப ஓடி போய் அவரை ஆற தழுவி அன்போடு வரவேற்கிறாரு. அரசன் பூரிப்போடும் பெரும் மகிழ்வோடும் இருக்கிறத பார்த்துட்டு ஞானி அரசனை பார்த்து, எப்படி இருக்கேன்னு கேட்டார். அதுக்கு அரசன், ஐயா, முன்பு போலவே நாட்டை சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்கேன். இதோ பாருங்க, நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் இதையெல்லாம் செஞ்சுருக்கேன், அதையெல்லாம் செஞ்சுருக்கேன், கணக்குகளையெல்லாம் இங்கே வச்சுருக்கேன்னு தொடர்ந்து உற்சாகமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இடைமறித்து அந்த ஞானி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இருக்க, இப்போ நிம்மதியாக இருக்கியான்னு கேட்டாராம். ஒரு பெரும் மூச்சோட அந்த அரசர் சொன்னான், ஆமாங்கய்யா, இப்போ தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், நிம்மதியாக தூங்குறேன், எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ஞானி ஒரு புன்சிரிப்போட, நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச பணிகளுக்கும் இப்போ செய்கிற பணிகளுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு கேட்டார். அதுக்கு அந்த அரசன், இல்லைங்கய்யான்னு சொன்னான். தொடர்ந்து அந்த முனிவர், அதே வேலைகளை செஞ்ச நீ
அப்போ ஏன் மன அழுத்தத்தோடு இருந்த, இப்போ எப்படி மன நிறைவா இருக்கேன்னு கேட்டாரு. என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியாம அரசன் முழிச்சான். அதுக்கு ஞானி சொன்னாரு, அப்போவும் நீ இதே பணிகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்த, ஆனால் அப்போ இதெல்லாம் என்னுடைய வேலைன்னு நினச்ச. அதே வேலைகளை இப்போ செய்யும்போது இதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை, நான் ஒரு பிரதிநிதி தான்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் உன்னோட மன அமைதிக்கு காரணம்னு சொன்னாரு. அடிப்படையில் நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நானுங்கிற எண்ணம் மனசை நிறைக்க ஆரம்பிக்கும் போதே ஊரு உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தலை மேல ஏறி உட்கார ஆரம்பிச்சிடும். இந்த உலகம் என்னுடையதில்ல, இந்த உடல் என்னுடையதில்ல, இது எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுன்னு உணர்ந்தாலே நம்ம மண்டை மேல ஏறி உட்கார்ந்து மனசை புடிச்சு அழுத்துற அழுத்தங்கள் எல்லாம் இடம் தெரியாம பறந்து போயிடும்னு சொல்லிட்டு அந்த ஞானி தொடர்ந்து சொன்னாரு. இதே மனநிலையில தொடர்ந்து இந்த நாட்டை ஆட்சி செய், அப்பதான் உன் நாட்டு மக்களும் நிம்மதியா இருப்பாங்க, நீயும் நிம்மதியா இருப்பேன்னு சொன்னாராம். நாம ஒரு சுற்றுலா பயணி மாதிரி இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு போக வந்திருக்கோங்கிற மனநிலைய வளர்த்துக்கிட்டோம்னா மன அழுத்தம், சிந்தனை தெளிவின்மை, தூக்கமின்மை எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா நிறைவா ஒரு இறகை போல வாழலாம். வாழ்க்கை ஒரு அற்புதமான கொடை. இறகை போல இருந்து பேரானந்தமா வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறாள் கண்ணம்மா.